அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பாத் ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மன் கான யுரீதுல் ஹயாத்தத் துன்யா வ ஸீனதஹா நுவஃபி இலைஹிம் அமாலஹும் ஃபீஹா வ ஹும் ஃபீஹா லா யுப்ஹஸூன் ஸதகல்லாஹுல் அலியுல் அலீம் வகால நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுஹத்திஸு கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா மின் மௌலுதின் இல்லா யூலது அலா ஃபித்ரத்தின் அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தில் எண்ணிலடங்காத உயிர் ஜீவராசிகளை படைத்து அனைத்து உயிர் ஜீவராசிகளுக்கும் அதற்கு ஏற்றாற்போல் கிருபை செய்யக்கூடிய வல்லநாயனுக்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. அவனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்வினை அன்னாரின் அடிச்சுவற்றினை அடிபெறலாமல் அவ்வாறே பின்பற்றி வாழ்ந்து வந்த அன்னாரின் குடும்பத்தார்கள், அன்னாரின் தோழர்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த காணொலியில் இணைந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் இன்னும் இணைய இருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையினால் தொடர்படியாக வார வாரம் புதன்கிழமை நாம் குர்ஆனுடைய வசனங்களை கருத்து பரிமாற்றம் செய்து வந்து கொண்டிருக்கின்றோம். நாம் செய்த அனைத்து விதமான நல் அமல்கள் அத்தனையும் அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமாக கபூல் செய்து அருள் புரிவானாக. நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்கள், நம்முடைய பிள்ளைகள் அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமாக மன்னித்தருள் புரிவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் செலவீனங்களிலிருந்து அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமாக பாதுகாத்து அருள் புரிவானாக. நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்கள், நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் அல்லாஹு தாலா தந்தருள் புரிவானாக. மரியாதைக்குரியவர்களே, போன வாரம் இந்த சூரத்துல் பக்ராவில் இந்த 15வது ஆயத்தினுடைய விளக்கத்தை பாதியோடு பார்த்தோம், அதோடு நிப்பாட்டி இருந்தோம். இந்த உலகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிச்சாங்க, இந்த உலகத்தில் மனிதர்களை 3 ரகமாக பிரித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் பார்த்தோம். அந்த என்னென்ன ரகம் அப்படிங்கிறத நம்ம இந்த வாரத்துலேருந்து பார்க்க இருக்கிறோம். 3 ரகம்னு சொன்னாக்க பூமியை 3ஆக பிரித்தாங்க. நம்ம ஏற்கனவே பல இடங்களில் கேள்விப்பட்டிருப்போம். இதை எப்படி 3ஆக பிரித்தாங்க அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல போகும்போது சொன்னாங்க, மழை பெய்யும் போது நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க, இந்த மழை பெய்ய போகும்போது ஒவ்வொரு பூமியும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் அப்படின்னாங்க. சில பூமிகள் தண்ணியை தானும் குடிக்கும், பிறருக்கும் பிரயோஜனம் கொடுக்கும் அப்படின்றாங்க. அப்போ என்னன்னா, அது குளங்கள், ஏரிகள் இதெல்லாம் என்ன செய்யும்டாக்க தனக்கு தேவையான அளவு தண்ணியை குடிச்சுக்கிறோம், பிற மக்கள் அந்த குளத்தில் தண்ணி எடுக்கிறதுக்கு தங்களுடைய கால்நடைகளுக்கு அந்த தண்ணியை புகட்டுறதுக்கு என்ன செய்வாங்க, பயன்படுத்திக்கிடுவாங்க. இது ஒரு ரகம். இன்னொரு ரகம் இருக்குது, தான் மட்டும்தான் குடிக்கும், அடுத்தவங்களுக்கு கொடுக்காது. இது ஒரு ரகம். அந்த ஆற்று தண்ணி, இந்த மாதிரி தண்ணியெல்லாம் இருக்குது இல்லையா, இந்த மாதிரி தண்ணி தான் மட்டும்தான் குடிக்கும், அடுத்தவங்களுக்கு என்ன செய்யும், அது தண்ணியை ஓட்டி விட்டுக்கிட்டே இருக்கும், அது அடுத்தவங்களுக்கு பிரயோஜனம் கொடுக்காது. இது 2வது ரகம். 3வது ரகம் ஒன்று இருக்குது, தானும் குடிக்காது, பிறருக்கும் கொடுக்காது. கட்டாந்தரை, அந்த சிமெண்ட்டு தரை, இந்த மாதிரி ரோடுகள் இருக்கு இல்லையா, தானும் குடிக்காதுன்னு தண்ணியை ஓட்டி விட்டுட்டே இருக்கும், தானும் குடிக்காது, மக்களுக்கும் பிரயோஜனம் கொடுக்காது. இதே மாதிரி தான் மனிதர்களில் 3 ரகமான மனிதர்கள்னு சொன்னாங்க. ஒன்று, ஒரு கல்வி அவங்கள்ட்ட போய் கிடைக்கிது அல்லது செல்வம் அவங்கள்ட்ட இருக்குது அப்படின்னு சொன்னாக்க தானும் அதில் பிரயோஜனம் அடைஞ்சிக்கிடுவாங்க, அடுத்தவங்களுக்கு கொடுப்பாங்க. இது ஒரு ரகம். 2வது ரகம் எப்படின்னு சொன்னாக்க தான் மட்டும் எடுத்துக்கிடுவாங்க, அடுத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. 3வது, அந்த இல்முல இருந்தோ அல்லது செல்வத்தில் இருந்தோ தானும் அதை சரியான முறையில் என்ன செய்ய மாட்டாங்க, பயன்படுத்த மாட்டாங்க, மக்களுக்கும் கொடுக்க மாட்டாங்க. இது 3 ரகம். இந்த மாதிரி தான் இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களில் தங்களை என்ன செஞ்சிருவாங்க, மக்கள் ஈடுபடுத்திக்கிடுவாங்க, விளம்பரத்துக்காக வேண்டி என்ன செய்வாங்க, அவங்க நன்மையான காரியங்கள் செய்வாங்க. இந்த விஷயத்தை பற்றி சொல்ல போகும்போது ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காமிக்கிறாங்க, இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறத நோக்கம் அவங்க விளம்பரத்துக்காக நற்செயல் செய்கிறாங்கல்ல, அவங்கள தான் அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்லி காமிக்கிறான். அவங்களுக்கு இந்த உலகத்திலேயே அவங்களுக்கு என்ன செய்யப்படும், அவங்களுக்குள்ள நன்மைகள் எல்லாமே இந்த உலகத்தில் எல்லாம் கொடுத்துருவான். அவங்க சம்பந்தமாக தான் இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காமிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய இன்னும் பலவிதமான கருத்துக்களை சொல்லிக்கிட்டு வர்றாங்க. அதில் சொல்லக்கூடிய ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, ஹஸரத் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, இல்லை இந்த ஆயத்து யூதர்களையும் கிறிஸ்தவர்கள் சம்பந்தமாகத்தான் இந்த ஆயத்து வந்திருக்குது அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்தை அவங்க சொல்கிறாங்க.
அதே மாதிரி ஹசரத் முஜாஹித் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, இந்த ஆயத்தை அல்லாஹ் சொல்கிறது நோக்கம் விளம்பரத்துக்காக வேண்டி யார் நற்செயல்கள் செய்கிறாங்களோ அவங்களுக்காண்டி தான் இந்த ஆயத்தை அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் அப்படின்ட்டு ஹசரத் முஜாஹித் ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்லி காமிக்கிறாங்க. இதே மாதிரி இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய கதாதா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க இந்த உலகத்தில் அவங்க செய்யக்கூடிய அமல்கள் ஏண்டா அவங்களுடைய கல்பில் என்ன நியத்து வைக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம வெளிப்படையாக பார்க்குற நமக்கு தெரியாது. அவங்களுடைய கல்பை உற்று நோக்கிற அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அது தெரியும். அப்போ இந்த இடத்துல இவங்க கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறாங்க. கதாதா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க அப்படின்னாக்க, இந்த உலகத்தில் அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம இந்த செய்யக்கூடிய இந்த அமல்கள் நம்ம இந்த உலகத்தில் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிருந்தாருன்னு சொன்னாக்க, அது இந்த உலகத்திலே அவருக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டு விடும். இல்லை எங்களுக்கு மறுமையை நோக்கமாக வச்சு தான் நான் கொடுக்குறேன் அப்படின்னு அவர் நினைச்சாருன்னு சொன்னாக்க, எந்த ஒரு மனுஷன் மறுமையை நோக்கமாக வச்சு தான் எந்த ஒரு செயலும் செய்தார் அப்படின்னு சொன்னாக்க, அவருக்கு 2 உலகத்திலையும் அவருக்கு பிரதிபலன் வழங்கப்படும். அதில் மாற்று கருத்துக்கள் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹசரத் கதாதா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லி காமிக்கிறாங்க. அதே மாதிரி நல்ல அல்லாஹ்வில நம்பிக்கை வச்சு நல்ல அமல்கள் யாரெல்லாம் இந்த உலகத்தில் செய்கிறாங்களோ அவங்களுக்கு நாளை கியாமத் நாளில் வெகுமதிகள் அவங்களுக்கு கணக்கு இல்லாமல் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கருத்தையும் சொல்கிறாங்க. இந்த கருத்து தஃப்சீர் தபர்ரியில் இடம்பெற்றிருக்குது. அதே மாதிரி தஃப்சீர் இப்னு அபி ஹாத்தம் அப்படிங்கிற அந்த கிதாப்லையும் வந்திருக்கதாக ஹசரத் இப்னு கசீர் இமாம் கொண்டு வர்றாங்க. சரி, இதே மாதிரி வேறு பல ஆயத்துகள்லையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். எப்படி? நான் நாடிட்டேன்னு சொன்னாக்க, நான் நாடியதை இங்கேயே நான் கொடுத்துருவேன். யாருக்குன்னு சொன்னாக்கா, அவங்க இந்த உலகத்தில் இந்த 2 உலகத்திலையும் ஆசை வைக்கிறாங்க இல்லையா, அவங்க சம்பந்தமாகவும் அல்லது இந்த உலகத்திலேயே அவங்களுக்கு விளம்பரத்துக்காண்டி கொடுக்குறாங்கள அவங்க சம்பந்தமாக எல்லாம் சொல்லி காமிக்கிறான். இந்த உலகத்தை யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ நான் என்ன செய்வேன், அவங்கள இந்த உலகத்திலே அவங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுத்து முடிச்சிருவேன். கணக்கு இல்லாமல் அவங்க எந்த அளவுக்கு நன்மையான காரியங்கள் செய்கிறாங்களோ அதுக்கு நிகராகவே நான் என்ன செஞ்சிருவேன், எல்லாத்தையும் கொடுத்துருவேன். ஆனால் மறுமையில் அவங்க என்கிட்ட வரப்போகும்போது அவங்களுக்கு எந்த விதமான நல் அமல்களும் அவங்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது. மாறாக அவங்களுக்கு நாளைக்கு கியாமத் நாளில் கொடுக்கப்படுறதுல என்ன தெரியுமா, நரகத்தை தான் நம்ம அவங்களுக்கு கொடுப்போம். கேவலப்பட்ட நரகம், பழிக்கப்பட்ட நரகம் நல்லா சொல்லி காமிக்கிறான். பழிக்கப்பட்ட ரொம்ப கஷ்டமான நிலையில் தான் அவங்க நரகத்துக்குள்ளே நம்ம என்ன செய்வோம், அவர் நுழைவார் அப்படிங்கிறத சொல்லி காமிக்கிறாங்க. அதே மாதிரி சூரத்துல் இஸ்ராவில் ஒரு ஆயத்தில் எல்லாம் சொல்லி காமிக்கிறான். 18 ஆயத்து நம்பர் 18, 19 இந்த 2 ஆயத்திலையும் அல்லாஹ் என்ன சொல்லி காமிக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க, யார் மர்மையை நோக்கமாக கொண்டு நான் கியாமத் நாளில் எங்களுக்கு நன்மை கிடைச்சா போதும், இந்த உலகத்தில் எங்களுக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு மர்மையை நோக்கமாக வச்சு யார் தங்களுடைய நல்ல அமல்கள் செய்கிறாங்களோ, இறை நம்பிக்கை கொண்ட நிலையில் அதற்கு முழு முயற்சி செய்கிறாரோ அவருக்கு அதற்குள்ள அந்த முயற்சிக்குரிய பாராட்டுக்குரியதாகும். நல்ல ஒரு செயல் தான் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு அல்லாஹ் சந்தோஷப்படுவான் அப்படின்னு சூரத்துல் இஸ்ராவில் வரக்கூடிய 18வது ஆயத்திலையும் 19வது ஆயத்திலையும் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அதே மாதிரி சூரத்து ஷுஆராவில் வரக்கூடிய ஒரு ஆயத்தையும் இதற்கு மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க. யார் மறுமையின் விளைச்சலை விரும்புகிறாங்களோ, எங்களுக்கு மறுமையில் தான் இதுக்குள்ள கூலி வேணும், இந்த உலகத்தில் எங்களுக்கு அதுக்கு கூலி தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சி மறுமையை ஆதரவு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு விளைச்சலை நம்ம என்ன செய்வோம், அவங்களுக்கு அதிகப்படுத்துவோம். அப்படின்னா விளைச்சலை அதிகப்படுத்துவோம் நோக்கம் நன்மையை அவங்களுக்கு அதிகமாக்கி கொடுப்போம். அதில் மாற்று கருத்துக்கள் எதுவும் கிடையாது. சரி, மறுமையில் மட்டும்தான் அவங்களுக்கு நன்மை கிடைக்குதா, இந்த உலகத்தில் அவங்களுக்கு எதுவும் இல்லையா அப்படின்னாக்க, இந்த உலகத்திலையும் அவருக்கு என்ன செய்வோம், அதிலிருந்து சிலவற்றை நம்ம கொடுத்துருவோம். மறுமையிலேயும் அவங்களுக்கு நன்மை இருக்குது, இந்த உலகத்திலையும் அவங்களுக்கு நன்மையை கொடுப்போம் அப்படிங்கிறதுல அவருக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்போ இந்த உலகத்தில் கொடுத்துட்டு அவருக்கு மறுமையில் எந்த பங்கு கிடையாது. யாருக்குண்டாக்க இந்த உலகத்தினுடைய ஆதரவு மட்டும் வைக்கிறவங்களுக்கு நாளைக்கு மறுமையில் எதுவும் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தையும் சூரத்து ஷுஆராவில் 20வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். மொத்தத்தில் இந்த ஆயத்தில் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, யாராக இருந்தாலும் நம்முடைய அமல்கள் அத்தனையும் மறுமை சம்பந்தமாகத்தான் இருக்கணும்லைய இம்மை சம்பந்தமாக இருக்கக்கூடாது. எந்த இபாதத்தாக இருந்தாலும் சரி, அது கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி, குர்ஆன் ஓதுறோம், தொழுகிறோம், மற்ற இபாதத்துகள் செய்கிறோம், எதுவாக இருந்தாலும் மக்களுக்காக நம்ம செய்யக்கூடாது. எதுவாக இருந்தாலும் அல்லாஹுக்காண்டி செய்யணும், அல்லாஹ்வுடைய திருப்புறத்தை நாடி செய்யணும். அல்லாஹ் நம்மளை பார்க்குறான், நாளைக்கு மறுமையில் இதுக்குள்ள கூலியை கொடுத்தா போதும் அப்படின்ற எண்ணத்தை வச்சு அவங்க என்ன செய்யணும், அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆயத்தில் மேற்கோள் காட்டி அல்லாஹ் இந்த இடத்துல ரொம்ப கொஞ்சம் கண்டிஷனாகவே சொல்லி காமிக்கிறான். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். மன் கான யுரீதுல் ஹயாத்தித் துன்யா
யார் இந்த உலக வாழ்க்கையை ஆதரவு வைக்கிறார்களோ விரும்புகிறார்களோ, மன்கான யார் ஒருவர் ஆகியிருந்தாரோ, எப்படி ஆகியிருந்தாரு, யுரீது அவர் விரும்புகின்றார், ஹயாத்தி துன்யா இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களை விரும்புகிறார். அப்ப இந்த உலகத்துக்காண்டி அவர் நன்மை செய்கிறார். அது மட்டுமல்லாமல் வசீனதஹா இந்த உலகத்தினுடைய அலங்காரத்தையும் அவர் என்ன செய்கிறாரு, விரும்புகிறாரோ அவருக்கு நுவஃபி இலைஹிம் அவருக்கு முழுமையாக கூலியை நாம் கொடுப்போம். இந்த உலகத்துக்காக வேண்டி யாரெல்லாம் அந்த பகட்டுக்காண்டி நன்மை செய்கிறாங்களோ அத்தனை பேத்துக்கும் அவர்களுக்கு நம்ம கூலி என்ன கொடுப்போம் தெரியுமா, நுவஃபி இலைஹிம் அவர்களுக்கு கூலியை அவர்களுக்கு பரிபூர்ணமாக முழுமையான கூலியை நாம் இந்த உலகத்திலே அவர்களுக்கு கொடுத்து விடுவோம். அமாலஹும் அவர்கள் இந்த உலகத்தில் என்னென்ன அமல்கள் செஞ்சாங்களோ அத்தனைக்கும் ஃபீஹா அவர்களுக்கு இந்த உலகத்திலே கணக்கு வழக்க முடிச்சிருவோம். அதே மாதிரி வஹும் ஃபீஹா அவர்களுக்கு இருக்கின்றது லா யபுஹசூன அவர்களுக்கு இந்த உலகத்தில் செய்யக்கூடிய அமல்களில் எந்த குறையும் செய்யப்பட மாட்டாது, எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது. அப்ப நான் இது இவ்வளவு செஞ்சேனே அவ்வளவு செஞ்சேன் எல்லாத்துக்குமே கூலி மொத்தமா பன்மடங்கா இங்கே ஆக்கி கொடுத்துருவோம். அவங்களுக்கு எந்த விதமான நஷ்டமும் ஏற்படாது. யாருக்கு, இந்த உலகத்தை ஆதரவு வைக்கிறவங்களுக்கு எந்த விதமான நஷ்டங்களும் ஏற்படாது அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து அந்த ஆயத்தினுடைய விஷயத்தை தொடர்ச்சியா சொல்லிட்டு வர்றான். உலாயிக்க அவர்களுக்கு இருக்கின்றது, உலாயிக்க அவர்களுக்கு யாருக்கு, அல்லதீன சிலர்களுக்கு, எந்த சிலர்களுக்கு, லைசலஹும் ஃபில் ஆகிரத்தி யாரெல்லாம் இந்த உலகத்தினுடைய நன்மைகளை ஆதரவு வைத்தார்களோ, அதாவது பகட்டுக்காக வேண்டி செஞ்சாங்கல்ல, அடுத்தவங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியும் அடுத்தவங்களுடைய புகழ்ச்சி வேணும், மனிதர்களுடைய புகழ்ச்சி வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி செஞ்சாங்க இல்லையா, அப்படிப்பட்ட நபர்களுக்கு எந்த ஒன்றும் கிடையாது. எங்கே எதுவும் இல்லை அப்படின்னாக்க ஃபில் ஆகிரத்தி நாளைக்கு மறுமை நாளிலே அவர்களுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாது. ஏண்டா இந்த உலகத்திலேயே அவர்கள் செஞ்ச அத்தனைக்கும் கூலியை நம்ம என்ன செஞ்சிட்டோம், கொடுத்துட்டோம். அதனால நாளைக்கு மறுமை நாளில் அவர்களுக்கு எந்த ஒன்றும் கிடையாது. அப்ப அவங்களுக்கு என்ன கூலி இருக்கின்றது, இல்லன்னார நரகத்தை தவிர அவர்களுக்கு எந்த விதமான கூலியும் கிடையாது. வஹபித ஏன் அவர்களுக்கு நரகத்தை தவிர வேற என்ன கூலி இல்லை அப்படின்னு சொன்னாக்க, வஹபித அத்தனை நன்மைகளும் அழிந்து விட்டன, அவர்கள் செய்த அத்தனை நன்மைகளும் அழிந்து விட்டன. மா சனஉ ஃபீஹா இந்த பூமியில் வாழக்கூடிய கால நேரத்தில் அவங்க எந்தெந்த நல் அமல்கள் செய்தார்களோ அத்தனை நல் அமல்களும் அழிந்து விட்டன. வஹபித அத்தனை அழிந்து விட்டன. மா ஒரு விஷயங்கள், எந்த ஒரு விஷயம் அழிந்து விட்டது, சனஉ ஃபீஹா இந்த பூமியில் வாழக்கூடிய காலகட்டங்களில் எந்தெந்த நன்மைகள் செய்தார்களோ அத்தனை நன்மைகளும் அழிந்து விட்டன. வபாத்திலுன் இன்னும் வீணானதாக விட்டது. இந்த இடத்துல பாத்தில் அப்படின்றாலும் அழிஞ்சிருச்சுன்னு தான் அர்த்தம். ஆனால் நேரடி அர்த்தம் அழிஞ்சிருச்சுன்னு இருந்தாலும் கூட இந்த இடத்துல கருத்தர்த்தத்தை கொடுக்குறாங்க. நம்ம பல நேரங்களில் சொல்லியிருப்போம் இல்லையா, சில இடங்களில் நேரடி அர்த்தம் கொடுக்கணும், சில இடங்களில் கருத்தர்த்தத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா. அதைத்தான் இந்த இடத்துல சொல்றாங்க. வபாத்திலுன் அந்த அவர்கள் செய்த நன்மைகள் வீணானதாக விட்டது. மா ஒரு விஷயம், எந்த விஷயம் தெரியுமா, கானு யஅமலூன இந்த பூமியில் வாழக்கூடிய காலகட்டங்களில் அவர்கள் எந்தெந்த அமல்கள் எல்லாம் செய்தார்களோ அத்தனை அமல்களும் வீணானதாக ஆகிவிட்ட காரணத்தினால் நாளைக்கு மறுமை நாளில் அவங்களுக்கு நரகத்தை தவிர வேற எதுவும் அவர்களுக்கு இல்லை. அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். நம்ம செய்யக்கூடிய அத்தனை அமல்களும் மறுமை சம்பந்தப்பட்டதாக இருக்கிறதுக்கு வல்ல நாயன் தௌஃபீக் செய்வானாக. சரி, இந்த ஆயத்து இப்ப சொல்ல போறது ஆயத்து நான் கியாமத் நாள் சம்பந்தமாக இங்கே எல்லாம் சொல்லி காமிக்கிறான். மக்கள் உலகம் சம்பந்தமாக எல்லாம் சொல்லி காமிக்கிறான். இந்த ஆயத்தில் வந்து இந்த உலகத்தில் சில பேர் என்ன செஞ்சாங்க, பனி இஸ்ரவேலர் அந்த ஆயத்தில் சொன்னா இல்லையா, பனி இஸ்ரவேலர்கள் இப்படித்தான் நடந்துக்கிட்டாங்க, அவங்களுடைய நடவடிக்கைகள் இப்படித்தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்த அல்லாஹ் வந்து சில பேர் என்ன செஞ்சாங்கன்னாக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஏற்றுக்கிட்டாங்க. பனி இஸ்ரவேலர்களே சில பேர் என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ல வந்த விஷயங்கள் எதையுமே மறுக்கலை, சொன்ன உடனே ஏற்றுக்கிட்டாங்க. அந்த ஏற்றுக்கிட்ட நபரில் அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த மாதிரி சஹாபாக்களும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு சொர்க்கம் இருக்குது, மற்றவங்க எல்லாத்துக்குமே நரகம் தான் அப்படிங்கிற சம்பந்தமாக தான் இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காமிக்க போகிறான். இந்த ஆயத்தை பொறுத்தவரையிலையும் இங்கே வந்து அல்லாஹ் என்ன சொல்லி காமிக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க, அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்கள் அத்தனை பேத்தையும் இந்த உலகத்தில் படைக்க போகும்போது எப்படித்தான் படைக்கிறானா, அவன் வந்து தன்னையை வணங்கக்கூடிய உண்மையிலேயே இஸ்லாத்தில் இருக்கிற மாதிரி ஓரிரு கொள்கை உடைய நபராகத்தான் அல்லாஹு தஆலா அந்த பூமியில் வெளியாக்குறான். ஆனால் மனிதர்கள் தான் என்ன செஞ்சுக்கிட்டாங்களாம், அந்த ஓரிரை கொள்கையை விட்டும் அவர்கள் வெளியாகி விட்டாங்க, அப்பாற்பட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறத இந்த ஆயத்தில் சொல்லி காமிக்கிறான். இதே மாதிரி சூரத்து ரூம்ல 30வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான்.
அல்லாஹ் வந்து சொல்ல போகும்போது, நபியே உங்களோட உண்மையான வழியில் நீங்கள் வந்து இந்த மார்க்கத்தை நேசிக்கக்கூடிய உமது முகத்தை திருப்பிடுங்க. எந்த மார்க்கம் உண்மை அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் இருக்கிறீங்க இல்லையா, இந்த மார்க்கம் உண்மையான மார்க்கம் தான். இதை விட்டும் வேற ஒரு மார்க்கம் உண்மையான மார்க்கம் இல்லை. ஏன் இந்த மாதிரி ஒரு ஆயத்தை வந்து இந்த இடத்துல விளக்கமாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க, அந்த நேரத்தில் இருந்தவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொண்டு வந்த சில விஷயங்களை வந்து மறுத்து பேசினாங்க. இவங்க நாயகம் கொண்டு வந்த விஷயங்கள் பொய்யான விஷயம் அப்படின்டும், இதுக்கு முன்னாடி வந்த விஷயங்கள் தான் உண்மையான விஷயம்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த வஹி வந்து சில குர்ஆன் ஆயத்துக்களை சொல்ல போகும்போது இவர் தன்னுடைய சுய கருத்தை தான் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் இந்த மக்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்தேகப்படுற அளவுக்கு செஞ்சுட்டாங்க. அதனால இந்த ஆயத்தில் சொல்லுவான்ல, நீங்க சந்தேகப்படாதீங்க, நான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வசனங்கள் இறை வசனங்கள் அத்தனையும் உண்மைதான், உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த குர்ஆன் உண்மை, இதுல மாற்று கருத்துக்கள் எதுவும் இல்லை நாயகமே, நீங்க பயப்படாதீங்க, சந்தேகப்படாதீங்க. 2 வார்த்தை இந்த இடத்துல அல்லாஹ் புலங்குறான். ஆனால் உங்களுக்கு பயம் வேண்டாம், நீங்கள் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, சந்தேகப்படாதீங்க அப்படின்ற விஷயத்தை சொல்லி காமிக்கிறேன். இது ஏன் அப்படின்னு சொன்னாக்க, இப்போ உள்ள கால சூழ்நிலை நமக்கு பொருத்தமான ஒரு விஷயமாக இந்த ஆயத்து வந்து கரெக்டாக வந்திருக்குது. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு என்ன அப்படின்னாக்கா, மார்க்கத்தின் மீது ஒரு நம்பிக்கை இல்லாமல் ஆகிறது. இது எப்படி லாஜிக் இருக்குதா, குரானில் வந்திருக்குது அப்படின்னு சொன்னாக்க, இந்த குரான் என்ன மாற்று மத சகோதரர்கள் செய்யக்கூடிய அவங்களுடைய அந்த கித்தாபுகள் இருக்கு இல்லையா, அதை அவங்க செய்கிற மாதிரி இப்போ நம்ம இஸ்லாத்தில் இருக்கிறவங்களே, குறிப்பாக சுன்ன ஜமாத்தில் இருக்கிறவங்களே அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த குரானை பொய் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றாங்க. அந்த மாதிரி பேச்சுக்கள் வரும் அப்படின்னு தெரிஞ்சுதான் அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு ஆயத்தை அல்லாஹ் சொல்லிட்டான். நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுடைய முகத்தை நான் எந்த மார்க்கத்தில் திருப்ப சொல்றேன்னா அங்கே திருப்பிடுங்க. ஏண்டா அதுதான் உண்மையான மார்க்கம், இயற்கையான மார்க்கம் அதுதான். நபியே நீங்க வந்து எந்த கவலையும் படாதீங்க, நீங்க அதன் மீதே நீங்க செய்யுங்க, தரிப்பட்டு இருங்க, நான் வந்து மனிதர்களை அதன் மீது தான் படைச்சிருக்கிறேன் அப்படின்ற இந்த ஆயத்தை வந்து மேற்கோள் காட்டுறாங்க. இப்னு கசீர் இமாம் இதுக்கு வந்து ஒரு விளக்கமாக எடுத்திருக்கிறாங்க. சூரத் ரூம்ல வரக்கூடிய 30வது ஆயத்து. இந்த ஆயத்துக்கு ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய சில ஹதீஸுகளை கொண்டு வர்றாங்க. என்ன ஹதீஸ் அப்படின்னு சொன்னாக்க, புகாரில பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ் நம்பர் 1358வது நம்பர் ஹதீஸ். ஹஜ்ரத் இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, இறந்து போன எல்லா குழந்தைகளும் இறுதி தொழுகை நடத்தப்பட்டு தான் அந்த குழந்தைகள் தஃபன் செய்யப்படணும். அந்த குழந்தை ஒரு விபச்சாரிக்கு பிறந்ததாக இருந்தாலும் சரியே, அந்த குழந்தைக்கு என்ன செய்யணும், ஷரியத் முறைப்படி என்ன செய்யணும், முறைப்பாடுகள் செய்யப்பட்டு தான் தஃபன் செய்யப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொடர்ந்து சொன்னதாக இந்த ஹதீஸ்ல பதிவு செஞ்சிருக்கிறாங்க, புகாரி இமாம் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதாவது குழந்தையின் பெற்றோர்கள் முஸ்லீமாக 2 பேருமே முஸ்லீமாக இருக்கணும், அல்லது குறிப்பாக தந்தை மட்டும் இஸ்லாத்தில் இருக்கிறாரு, தாய் மாற்று மதத்தில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில குழந்தை வந்து பிறந்திருக்குது. குழந்தை பிறந்துட்ட உடனே கொஞ்சோண்டு சத்தம் போட்டுருச்சு, லேசா சத்தம் போடுது. சத்தம் போட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து இறந்துருச்சு அப்படின்னாக்க, இந்த குழந்தைக்கு தொழுக வைக்கப்பட்டு என்ன செய்யணும், ஷரியத் முறைப்படி கஃபன் செய்யப்பட்டு தொழுக வைக்கப்பட்டு அடக்கணும். அதே சமயத்தில் அந்த குழந்தை சத்தம் போடாமல் அந்த குழந்தை இறந்துருச்சு, வஃபாத் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னாக்க, அந்த குழந்தைக்கு என்ன செய்யணும், தொழுக வைக்க தேவையில்லை, அப்படியே கொண்டு போய் சும்மா தஃபன் பண்ணிட வேண்டியதான். இந்த ஹதீஸனுடைய அடிப்படை வச்சு தான் இமாம்கள் ஒரு சட்டத்திட்டத்தை எடுத்தாங்க. குழந்தைகள் பிறக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளை எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தை உயிரோட வெளியே பூமியில வந்து பிறந்துருச்சு அப்படின்னாக்க அந்த குழந்தைக்கு தொழுக வச்சு தான் அடக்கணும். அந்த குழந்தை பிறக்கும் போதே வஃபாத்தாகி பிறந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க என்ன சேவையில் தொழுக வைக்க தேவையில்லை. இது 1வது விஷயம். இந்த ஹதீஸ்ல இருந்து இமாம்கள் எடுத்த விஷயத்தை சொல்ல வர. அடுத்து பார்த்தோம்னாக்க, இந்த குழந்தை ஒரு கால் சில பேர்த்துக்கு வந்து 6 மாதத்திலேயே வெளியாயிரும். அல்லாஹ் எல்லாத்துக்கும் பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். அந்த குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு சாலிகான குழந்தைகள் பிறக்கிறதுக்கு பரிபூர்ணமாக தௌஃபீக் செய்யணும். அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு வெகு விரைவில் நல்ல முறையில் நல்ல கணவன் அமைந்து நல்ல கண் குளிர்ச்சியாக உள்ள அந்த பெண்ணுக்கு கணவன் அமைவதற்கும் அந்த வரக்கூடிய கணவனருக்கும் இந்த பெண்கள் நல்ல மனைவியாக இருப்பதற்கு நல்ல பரிபூர்ணமாக தௌஃபீக் செய்யட்டும். சரி, அடுத்து பார்த்தோம்னாக்கா, அந்த குழந்தை வந்துட்டு குறை மாதத்திலே வெளியாயிருச்சு. எந்த விதமான 5 மாதத்துலையோ 4 மாதத்துலையோ அல்லது 6 மாதத்துலையோ வெளியாயிருச்சு. இதுவும் குழந்தையுடைய கணக்கில் தான் கொண்டு வரப்படும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு கஃபன் செய்யப்பட்டு தொழுக வைக்க தேவையில்லை, நேரடியாக கொண்டு போய் அடக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹுக்கம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்து நாயகம் சொன்னாங்க, யாருக்கெல்லாம் பொம்பளை புள்ள இருக்குதோ
அவங்களுக்கெல்லாம் சொர்க்கம் வாஜிப் அப்படின்றாங்க. யாருக்கெல்லாம் 3 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் வாஜிப் அப்படின்னு சொல்லிட்டு நாயகம் சொன்னாங்க. அப்போ ஒரு சஹாபி எந்திரிச்சு கேட்டாங்க, யார சொல்ல எனக்கு 2 பெண் குழந்தை தான் இருக்குது அப்படின்ட்டாங்க. அப்போ நாயகம் சொன்னாங்க, உங்களுக்கும் சொர்க்கம் வாஜிப் தான் அப்படின்ட்டாங்க. அப்போ இன்னொருத்தர் எந்திரிச்சு சொன்னாங்க, யார சொல்ல எனக்கு 1 பெண் குழந்தை தான் இருக்குது அப்படின்ட்டாங்க. இந்த பெண் குழந்தை அப்போ அந்த சஹாபிக்கு நாயகம் சொன்னாங்க, உங்களுக்கும் சொர்க்கம் வாஜிப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. மொத்தத்தில் பெண் குழந்தைகள் எங்க இருக்குதோ அந்த யாரெல்லாம் எந்தெந்த தாய்மார்கள் எல்லாம் எந்தெந்த பெற்றோர்கள் எல்லாம் ஈன்று எடுத்திருக்கிறாங்களோ அத்தனை பெற்றோர்களுக்கும் அந்த குழந்தைகள் அவங்களுக்கு சொர்க்கம் வாஜிபாக்கி கொடுத்துட்டாங்க. எப்பண்டாக்க அந்த குழந்தைகள் ஷரியத்துக்கு உட்பட்டு வளர்த்திருக்கணும். நம்ம அல்லாஹ் எல்லா குழந்தைகளையும் அந்த ஷரியத்துக்கு உட்பட்டு வளர்க்கறதுக்கு அல்லாஹ் பரிபூர்ணமா தௌஃபீக் செய்யட்டும். அந்த குழந்தைகளும் அமல் செய்யக்கூடிய குழந்தைகளை அல்லாஹ் ஆக்கி தரட்டும். நமக்கு கண் குளிர்ச்சி உள்ள பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹ் பரிபூர்ணமாக ஆக்கி தரட்டும். ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, நம்ம கண் குளிர்ச்சி உள்ள பிள்ளைகளை அல்லாஹ் ஆக்கி தருவானாக. சரி, அடுத்து பார்த்தோம்னு சொன்னாக்க, இந்த இறந்து போயிருச்சுல குழந்தைகள், சில பேர்த்துக்கு இந்த இறந்து பிறக்கும் அல்லது சின்ன வயசுல இறந்து போயிடுவாங்க. ஒரே ஒரு விஷயம், ஒரு ஹதீஸில் சொல்றாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காமிக்கிறாங்க, ஆக்கில் பாலிக, அந்த 15 வயசு அல்லது 13 வயசு, எந்த வயசு நம்ம கணிச்சுக்கிற வேண்டியதான். இப்போ உள்ள நடைமுறைக்கு 10 வயசு 9 வயசு அந்த மாதிரிலாம் வந்துடுறாங்க, பாலிக ஆயிடுறாங்க. சரி, இந்த மாதிரி பாலிக ஆகிறதுக்கு முன்னாடி எந்த குழந்தைகள் இறந்தார்களோ, சிறு குழந்தையாக இருந்து இறந்து போறாங்க இல்லையா, சின்ன பிள்ளைங்களா இருக்கிறாங்க, கை குழந்தைகளாக இருக்கிறாங்க, இந்த மாதிரி குழந்தைங்க இறந்து போறாங்க. அல்லாஹ் எல்லா குழந்தைகளுக்கும் நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வத்தையும் அல்லாஹ் தரட்டும். உடல் ஆரோக்கியத்தோடு ஆஃபியத்தோடு வாழ வைக்கிறதுக்கு அல்லாஹ் பரிபூர்ணமாக தௌஃபீக் செய்யட்டும். சரி, இந்த குழந்தைகள் சின்ன பிள்ளையில இறந்துட்டாங்கண்டா இந்த குழந்தைகள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல விளையாட விடுவானா அல்லாஹ். அந்த குழந்தைகள் குழந்தைகளாகவே விளையாடுவாங்கன்னு எழுதுறாங்க. அப்போ அந்த குழந்தைகள் விளையாட போகும்போது நாளைக்கு கியாமத்து நாளில் அந்த குழந்தையை ஈன்றெடுத்த பெற்றோர்களுக்கு, அந்த குழந்தை ஈன்றெடுத்த பெற்றோர்களுக்கு வந்து நரகம் நல்லா தீர்ப்பு சொல்லிட்டான்னு வச்சுங்க, அல்லா எல்லாத்தையும் பரிபூர்ணமாக பாதுகாக்கட்டும். நரகம்னு தீர்ப்பு சொல்லிட்டா இந்த குழந்தை வந்து ரெக்கமெண்டேட் பண்ணுமா? எவ்வளோ பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்குறான். இந்த உலகத்திலேயே நம்மளை விட்டு போன அந்த குழந்தை வந்து அந்த தாய் தகப்பனுக்கு வந்து என்ன ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணுது, எங்கள் அத்தா அம்மா சொர்க்கத்துக்கு வந்தால் தான் நாங்களும் சொர்க்கத்துக்கு போவோம், இல்லைன்னா நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், சொர்க்கத்துக்குள்ள நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு அந்த அல்லாட்ட வந்துட்டு அந்த குழந்தைகள் மன்றாடுமா. அப்போ அல்லாஹ் என்ன சொல்லுவானா, இல்லைம்மா உங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து என்ன ஆயிட்டாங்கன்னா பூமியில் வாழ்கிற காலங்கட்ட என்னென்ன தப்பு செஞ்சாங்க, அதனால் நான் வந்து வேறு வழி இல்லைம்மா நரகத்துக்கு நான் போடுற மாதிரி சொல்லணும், ஷிர்க் வைக்கிறத தவிர மற்ற விஷயங்கள். அப்போ நான் இதனால் போய்த்தான் நரகத்துக்குள்ளே போட்டு தான் ஆகணும் அப்படிங்கும்போது அப்போ அல்லாஹ் என்ன சொல்லுவான், அந்த குழந்தை சொல்லுமா, எங்களை நரகத்துக்கு அனுப்பு. இது நான் புகாரில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, எங்களை நரகத்துக்கு அனுப்பு அப்படின்னு. எப்படி அனுப்ப முடியும்? அந்த குழந்தைகள் பாவமே அறியாத குழந்தைகள். அப்போ வேறு வழி இல்லாமல் உனக்காகவே அந்த அவங்கள என்ன செஞ்சிடறேன், மன்னிச்சிடுறேன், அந்த பெற்றோர்களை மன்னிக்கிறேன், அதனால் சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்குறான். இந்த வாய்ப்பு யாருக்கு அல்லாஹ் கொடுப்பான்டாக்க, யார் தங்களுடைய பிள்ளைகளை ஹாஃபிஸ் ஆலிமாக ஆக்குறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் வாய்ப்பை கொடுக்குறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மொத்த வாய்ப்பையும் கொடுத்துட்றான். நீங்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ணிக்கிறலாம், உங்களுடைய உம்மத்தார்களுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், ரெக்கமெண்டேஷன் பண்ணிக்கிறலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ரப்பு, அதுக்கப்புறம் அந்த வாய்ப்பை யாருக்கு அடுத்த செகண்டில் கொடுக்குறான்னாக்கா வலிமார்கள் எல்லாருமே முன்னாடி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கொடுக்கறது வந்து ஹாஃபிஸ் ஆலிம், அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறான். அதனால தான் அந்த ஹாஃபிஸ் ஆலிம்கள் வந்து தங்களுடைய பெற்றோர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படின்னு கொண்டு வர்றாங்க. அந்த இடத்துல காமிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளுக்கு தான் முன்னுரிமைங்கிறத கொண்டு வர்றாங்க. அல்லாஹ் எல்லாத்துக்கும் அந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து அல்லாஹ் தஆலா கொடுக்கணும். ரெக்கமெண்டேஷன் பண்ணாமல் நம்ம என்ன செஞ்சிடணும், நம்ம சொர்க்கத்துக்குள்ளே போகக்கூடிய நல்லவர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் சேர்த்து வைக்கட்டும். சரி, அப்போ எந்த குழந்தையும் இந்த பூமியில் பிறக்க போகும்போது இஸ்லாமாக தான் பிறக்கிறாங்க. அந்த குழந்தைகளை யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ அக்னி ஆராதனை செய்யக்கூடியவர்களாகவோ, நெருப்பு வணங்கிகள், அக்னி ஆராதனைன்னு சொன்னாக்க நெருப்பு வணங்கிகளாகவோ மாத்துறது யார் தான், அந்த குழந்தையை ஈன்றெடுத்த பெற்றோர்கள் தான் மாத்துறாங்க. அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் சொல்லி காமிக்கிறாங்க. நீங்கள் எல்லாம் கண்கூடா ஒரு விஷயத்தை பார்த்துருப்பீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க, ஒரு விலங்கு, ஒரு மிருகமோ அல்லது ஒரு பறவையோ, ஏதோ ஒரு இனம், மொத்தத்தில் ஒரு விலங்கு எப்படி ஒரு வளர்ச்சி பெற்ற விலங்கை பெற்றெடுக்குதோ, தன்னுடைய குட்டியை ஈன்றெடுக்குதோ, அதே போன்று எல்லா குழந்தைகளுமே இயற்கையான மார்க்கமான இந்த இஸ்லாத்தில் தான் இருக்கிறாங்க. அந்த விலங்குகள் அந்த அங்க குறைபாடுடன் பிறப்பதை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஒரு ஆடு குட்டி போடுதுன்னு சொன்னாக்க அந்த ஆட்டுக்கு குறைபாடுள்ள குட்டி ரொம்ப ரேராக இருக்கும், லட்சத்தில் 1 கோடியில் 1 இருக்குது. குறைபாடுள்ள குழந்தைகள், குறைபாடுள்ள ஆடு மாடுகளும் இருக்கத்தான்
செய்யுது இல்லைன்னு நம்ம சொல்லலை. மைனாரிட்டி நம்ம எடுக்கக்கூடாது எப்போவுமே. அது வந்து லட்சத்தில் 1 கோடியில் 1 தான் அந்த மாதிரி பிறக்குது. ஆனால் பெரும்பாலும் அந்த மாடு கன்று போடுறதோ அல்லது ஆடு குட்டி போடுறது அல்லது மற்ற மிருகங்கள் குட்டி போடுறது இதெல்லாம் பரிபூர்ணமான அந்த குறைபாடு இல்லாத குட்டிகளாக தான் இருக்கும். அதைத்தான் இங்கே நாயகம் சொல்லி காமிக்கிறாங்க. நீங்கள் விலங்குகள் எப்படி பரிபூர்ணமாக குட்டி போடுறதை நீங்கள் பார்த்துருக்கீங்களோ அதே மாதிரி அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் குழந்தைகளை வெளியாக்க போகும்போது பரிபூர்ணமாக தான் வெளியாக்குறான். அதை மாத்துறது யார் தான்? அதை அந்த குழந்தைகளை ஈன்றெடுத்த தாய் தகப்பன் தான் அந்த குழந்தைகளை மாற்றிடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஹதீஸை இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தங்களுடைய கிதாபில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொன்னாக்க, அல்லாஹ் வந்து சொல்கிறான், என்னுடைய அடியார்கள் அனைவர்களும் இயற்கையாக உண்மையான மார்க்கத்தில் நின்றவன படைச்சிருக்கிறேன். ஆனால் அவனை வந்து யார் கெடுக்கிறா அப்படின்னு சொன்னாக்க ஷைத்தான் அவர்களை வழி கெடுத்துடுறான். அப்போ நான் வந்து இயற்கையில் தான் வச்சுருக்கிறேன், ஷைத்தான் வந்து அவங்கள வழி கெடுக்கிறான். என்ன ஷைத்தான் வழி கெடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்கா அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இங்கே வந்து முஸ்லீம் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அவங்கள வந்து என்ன செஞ்சிடறான்? இயற்கை மார்க்கத்திலிருந்து அவர்களை பிறள செஞ்சிடறான். எப்படி அவங்கள பிறள செஞ்சிடறான் அப்படின்னு சொன்னாக்க, நான் எதெல்லாம் அனுமதித்திருக்கிறேனோ, நான் எதையெல்லாம் அனுமதிச்சு நான் உங்களுக்கு ஹலால்னு ஆக்கியிருக்கிறேனோ அதை பூராத்தை அவங்க தடை செஞ்சிருவாங்க. எங்களுக்கு நாங்களே என்ன செஞ்சுக்கிறோம், நாங்கள் ஹராம் ஆக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களே ஹராம் ஆக்கிடுவாங்க. அது சாப்பாட்டு பொருளாக இருந்தாலும் சரி, வேற மற்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி, தொழுக வணக்க விஷயங்களாக இருந்தாலும் சரி. சில பேர் வந்து இப்போ நம்ம ஓதுற குர்ஆனையே அவங்க வந்து ஏற்றுக்கிறது இல்லை. நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் இருக்கிறாங்க, சுன்னத் ஜமாத்தில் தான் இருக்கிறாங்க, அல்லது வஹாபிகள் கொள்கையில் இருக்கிறாங்க. அவங்க என்ன கோட்பாடு சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொன்னாக்க, எந்த அளவுக்கு மார்க்கத்தை விளங்கி இருக்கிறாங்க, எப்படி ஷைத்தான் வந்து அவங்கள்ட்ட வந்து எப்படி மார்க்கத்தில் விளையாடுறான் அப்படிங்கிறது இந்த விஷயத்தை சொல்ல வர்றேன். எப்படி என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னாக்க, முதல்ல வஹி வரப்பும்போது ஒரு 10 பேரை வச்சு எழுதுனாங்க இல்லையா, காத்திபுல் வஹின்னு சொல்லக்கூடிய ஒரு 10 பேர் வந்து அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல எழுதுனாங்க. அந்த குரான் வந்து கையேட்டு பிரதையாக இருந்துச்சு. அதுக்கு பிற்பாடு ஹஸரத் உஸ்மான் நாயகத்துடைய காலத்தில் அந்த குரானை பூரா ரிட்டர்ன் எடுத்தாங்க. அது எல்லாத்துக்கும் அந்த விஷயங்கள் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னாங்க, இப்போ இன்றைக்கி நம்ம கையில் இருக்கிற அல் குரான் வந்து பிரிண்ட், அதுலேருந்து வந்த ஃபோட்டோ காப்பி, ஜெராக்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த ஜெராக்ஸ் வந்துட்டு இது வந்து உண்மை இல்லை. உண்மையிலேயே எந்த குரானுக்கு நம்ம இஸ்ஸத் மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னாக்க, இன்றைக்கி வஹாபிகளுடைய கொள்கை அப்படி தான் போய்கிட்டு இருக்குது. எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னாக்க, அந்த கையேட்டு பிரதி இருக்கு இல்லையா, 10 பேர் கொண்டு எழுதின அந்த குரான் இருக்கு இல்லையா, அதுதான் ஒரிஜினல். அதுக்குத்தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி தான் கால் நீட்டக்கூடாது, அந்த குரானை தான் கால் நீட்டி உட்காந்து ஓதக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு போய் இன்னைக்கு இந்த குரானை வந்து லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹருன்ற ஒரு ஆயத்து வரும். இந்த ஆயத்தை தான் இமாம்கள் எடுத்து என்ன சொல்கிறாங்க, சுத்தமானவங்க தவிர அந்த குரானை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து சுன்னத் வல் ஜமாத் படி ஏகோபித்த இமாம்களுடைய கருத்துப்படி இந்த குரான் ஆயத்தை சுத்தம் இல்லாதவங்க யாரும் கேட்கவும் கூடாது. சில இடங்களில் அதனால தான் ஊரில் வந்து ஃபத்வா கொடுத்துருக்குறாங்க, வெளியில் மைக்கு போட்டு தொழுக வைக்கிறது கூடாது. ஏன்னா சில பெண்கள் வந்து சுத்தம் இல்லாமல் இருப்பாங்க, அப்போ அவங்க வந்து என்ன செய்ய முடியாது, இந்த குரான் ஆயத்தை கேட்க முடியாது அப்படிங்கிற அந்த இதெல்லாம் எடுத்து தான் சில நேரங்களில் அந்த மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. சில ஊர்களில் சில இடங்கள்ல அந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கிறாங்க. இப்போ இந்த விஷயத்தை கொண்டு வந்தது அந்த வஹாபிகள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னாக்க, கேட்கலாம், சுத்தம் இல்லாதவங்களா இருந்தாலும் குரானை தொட்டு ஓதலாம். ஒது இல்லாட்டாலும் கூட நம்ம எல்லாம் என்ன செய்யறோம், ஒது இருந்தால் மட்டும்தான் குரானை தொடுறோம், இல்லைன்னா குரானை தொடக்கூடாது. அப்போ அந்த மாதிரி நம்ம கோட்பாடு நம்மளுடைய சட்டத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிற காரணம் இதான், லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹருன், சுத்தமானவங்க மட்டும்தான் அந்த குரானை தொடணும், மற்ற யாரும் குரானை தொடக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் நம்ம என்ன செய்கிறோம், பின்வாங்காமல் அதில் உறுதியாக இருக்கும். ஆனால் வஹாபிகள் ஒது இல்லாமல் குரானை தொட்டு ஓதலாம். காரணம் அவங்க சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னாக்க, அல்லாஹ் சொன்ன நோக்கம் வந்து குரான் வந்து அந்த 10 பேர் எழுதினாங்கல்ல, அந்த குரான் மட்டும்தானே தவிர இப்போ நம்ம கையில் இருக்கிற குரான் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அல்ல நம்ம எல்லாத்தையும் பரிபூர்ணமாக பாதுகாக்கணும், எல்லாத்துக்கும் ஈமானில் உறுதியாக்கி தரணும். இப்படித்தான் ஷைத்தான் வந்து அவங்கள வழி கெடுக்கிறான், மார்க்கத்திலிருந்து அவர்களை பிறளச் செய்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன செய்கிறான்னு சொன்னாக்க, ஷைத்தான் வந்து அவங்களுக்கு அலங்கரித்து காமிக்கிறான். இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களை அவங்களுக்கு அலங்கரித்து காமிச்சு மாற்று மதத்துக்கு போகிறதுக்கு ஷைத்தான் ஒரு வழிவகுக்கிறான் அப்படின்ற விஷயத்தையும் இவங்க சொல்றாங்க. இவங்க வந்து இவங்களுடைய நிலைமை எப்படி தெரியுமா கடைசி இருக்கும், இவங்க வந்து இணை வைக்காமல் அவர்கள் வஃபாத்தாக மாட்டாங்க. அல்ல பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். அல்லாஹ்வை நம்ம கடைசி வரையும் நம்ம வந்து ஏகத்துவ கொள்கையில் இருக்கிறதுக்கு அல்ல பரிபூர்ணமாக தௌஃபீக் செய்யணும். அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடிய அடியார்கள் கூட்டத்தார்களில் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நம்முடைய சந்ததியின் அனைவர்களையும் பரிபூர்ணமாக அல்லாஹ் ஆக்கி வைக்கணும். இப்போ நான் சொன்ன இந்த விஷயம் வந்து முஸ்லீம் இமாம் வந்து பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஹதீஸ் நம்பர் 5498. அதே மாதிரி முஸ்னத் அகமதுலையும் இது பதிவு செய்யப்பட்டிருக்குது. இருந்தாலும் கூட
உண்மையான நிலைமைகள், உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் ஆரம்பத்திலிருந்து இறைவன் எப்படி இயற்கையான மார்க்கத்தில் இருக்க வச்சானோ அதே நிலைமையில தான் இருப்பாங்க. அதை விட்டு என்ன செய்ய மாட்டாங்க, பிறள மாட்டார்கள். சில பேர் வந்துட்டு, நான் இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதே தஃப்சீருடைய விஷயங்கள் வரப்போகும்போது சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அல்லாஹ் மேலே நம்பிக்கை இல்லாமல், மார்க்கத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் நடந்த விஷயங்கள் இது. நிறைய இடங்களில் வந்துட்டு அந்த பெண்கள் வந்துட்டு என்ன செய்கிறாங்க, திருமணமாக அந்த வயதை அடைந்த பின்னாடியும் கூட இஸ்லாத்தில் வந்து அந்த கணவன் மாப்பிள்ளை வரல அப்படிங்கிறதுக்காக வேண்டி மாற்று மதத்துக்கு மாறி போனாங்க நிறைய பெண்கள். அந்த வயசு அடைஞ்சிருச்சு, எங்களுக்கு திருமணம் ஆகலை, வர்ற மாப்பிள்ளை எல்லாருமே வரதட்சணை கேட்குறாங்க, ஆனால் மாற்று மதத்துலேருந்து வர்றவங்க எங்கள்கிட்ட எதுவுமே கேட்கல, அதனால் நாங்கள் என்ன செய்கிறோம், மாறி போகிறோம் அப்படின்ற கருத்துப்படவே சொல்லிகிட்டே போகிறாங்க. அப்போ அல்லாஹ் பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். அப்படிப்பட்ட ஈமானை நமக்கும் அல்லாஹ் தர வேணாம், நம்முடைய பிள்ளைகள் மட்டும் இல்லாமல் நம்ம சந்ததியில் யாருக்கும் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு ஈமானை கொடுத்துறாமல் இருக்கிறதுக்கு அல்லாஹ் பரிபூர்ணமாக பாதுகாப்பு தரட்டும். அதே மாதிரி நம்முடைய ஈமான் நல்லா உறுதியாக்கி தரட்டும். அடுத்து இந்த ஆயத்தில் பார்த்தோம்னாக்க சாட்சியாளர்கள் அப்படிங்கிறது இதில் இருக்காது. அவங்க யாருக்குமே சாட்சியாளர்கள் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த ஆயத்தில் மேற்கோள் காட்டி சொல்லி காமிக்கிறாங்க. சரி, சாட்சிங்கிறது வந்துட்டு இவங்க யாரையெல்லாம் வணங்கினாங்களோ இந்த உலகத்தில் இருக்கும் போது அல்லாஹுவை தவிர வேறு யாரையுமே இவங்க யாரெல்லாம் வணங்கினாங்களோ அத்தனை பேரும் நாளைக்கு மறைஞ்சிருவாங்க, அவங்க முன்னாடி வந்து நிற்க மாட்டாங்க. இவங்களுக்கு சாட்சிங்கிறது வந்துட்டு என்னதான் வரும்னாக்க, நம்ம இந்த உலகத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த குரான் மட்டும்தான் வரும். நம்ம தொழுகக்கூடிய தொழுகை இபாதத்துகள் சேர்ந்து வரும். நம்ம எந்தெந்த அமல்கள் செய்கிறோமோ அத்தனையும் சேர்ந்து வரும். இந்த ஆயத்தில் ஆரம்பத்தில் பார்த்தோம்னாக்க இவங்களுக்கு தெளிவான அத்தாட்சிகள் அவங்க வந்துருச்சு. அவங்களுக்கு முன்னாடி ஓதி காமிக்கப்படும் எத்துலூஹு ஷாஹிதும் மின்ஹு, அவங்களுக்கு ஓதி காமிக்கக்கூடிய அந்த அத்தாட்சிகள், சாட்சிகள் தங்களிடமிருந்து வந்துருச்சு. தங்களிடமிருந்து ரப்புட்ட இருந்து அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடியே, இந்த அல் குரான் வர்றதுக்கு முன்னாடியே என்ன சாட்சி வந்துருச்சு அப்படின்னாக்க, தௌராத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான். இந்த தௌராத்திலேயே பல விஷயங்கள் அவங்களுக்கு தெளிவாக வந்துருச்சு. இதுக்கு மேலே என்ன சாட்சி வேணும் உங்களுக்கு அப்படிங்கிற சம்மந்தமாக தான் எல்லாம் இந்த ஆயத்தில் கேட்கலாம். சரி, சாட்சின்னு வந்துட்டதுனால இந்த இடத்துல பலவிதமான கருத்துக்களை பல இமாம்கள் கொண்டு வர்றாங்க. அதில் முக்கியமான விஷயத்தை மட்டும் எடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏண்டாக்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க, அதை எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம்னா அந்த விஷயத்தில் நின்றுட்டு இருக்கோம். இப்போ தான் இந்த ஆயத்தினுடைய 2வது விஷயத்துக்கு நம்ம போயிருக்கோம். சரி, அதில் என்ன சாட்சி சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொன்னாக்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்கிறாங்க. ஆனால் ஒட்டுமொத்த கருத்தையும் சேர்த்து ஒரே கருத்தாக சொல்லக்கூடிய ஒரு இமாம் நமக்கு முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு தொகுத்து தர்றாங்க. சரி, இப்னு கசீர் இமாம் எல்லாருடைய கருத்தையும் எடுத்து மொத்தமாக தொகுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொன்னாக்க, இந்த சாட்சிங்கிறது வந்துட்டு சில பேர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு எழுதுறாங்க, சில பேர் அல் குரான் கொண்டு வர்றாங்க, சில பேர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சொல்கிறாங்க. ஆனால் இப்னு கசீர் இமாம் 3 பேர்த்தையும் ஒன்றா சேர்த்துட்டாங்க. எப்படி சேர்த்தாங்கனாக்க, அல் குரானத்தை சாட்சியை கொண்டு வர்றாங்க. எப்படி கொண்டு வர்றாங்க அப்படின்னாக்க, இந்த அல் குரான் யார்கிட்ட வந்துச்சு, ஹஸரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து நமக்கு கிடைச்சது. சரி, அவங்களுக்கு யார் கொண்டு வந்தது, ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கொண்டு வந்தாங்க. அப்போ சாட்சி வந்து 3 ஆயிருச்சு. ஒரு மனுஷனுக்குள்ள சாட்சி இந்த உலகத்தில் வந்துட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எங்களுக்கு எதையுமே சொல்லலை அப்படின்னு நம்ம சாட்சி சொல்லவே முடியாது. நான் கியாமத்தினால நின்று எங்களுக்கு எதுவும் தெரியாதுடா ரப்பே, எங்களுக்கு சொல்லி இருந்தால் நாங்கள் மாறி இருப்போமே அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா, இங்கே சாட்சின்னு நமக்கு அல் குரான் வந்துருச்சு. அல் குரான்ல உங்களுக்கு தெளிவான விஷயங்கள் வந்துருச்சு. எந்த காலமும் பொருந்தக்கூடிய விஷயங்கள் இந்த அல் குரான்ல இருக்குது. போன காலங்களுக்கும் பொருந்தும், இந்த இப்போ நடந்துகிட்டு இருக்கிற காலத்துக்கும் பொருந்தும், இனிமேல் வர இருக்கிற காலத்துக்கும், கியாமத்து நாள் வரையும் எத்தனை காலங்கள் வர இருக்குதோ அத்தனைக்கும் பொருந்தும். அதில் மாற்று கருத்துக்கள் எதுவும் கிடையாது. இந்த குர்ஆன் நமக்கு சாட்சியாக இருக்குது. சரி, ஒரு கால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாருமே அப்படி குறை சொல்ல மாட்டோம், குறை சொல்லவும் கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள குறை சொல்லவும் மாட்டோம், குறை சொல்லவும் கூடாது. ஏண்டா நம்ம உயிரை விட அவங்கள ரொம்ப நேசிக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ரொம்ப நேசிக்கிறோம். அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசியில் அவங்க கேட்ட வார்த்தை என்ன அப்படி தெரியுமா, நான் உங்களுக்கு மத்தியில் எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டேனான்னு கேட்டாங்க. நான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லிட்டேனா அப்படின்னு சஹாபாக்களுக்கு மத்தியில் கேட்க வரும்போது இருந்த சஹாபாக்கள் அத்தனை பேர் என்ன செஞ்சாங்க, ஆம் யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நீங்கள் சொல்லிட்டீங்க. அது உலக விஷயமாக இருந்தாலும் சரி, மறுமை சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே எங்களுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க யா ரசூலல்லாஹ், இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்களுக்கு மத்தியில் பேசிக்கிட்டு அந்த இடத்துல நம்ம அந்த சம்பவம் நான் கேள்விப்பட்டிருப்போம். சஹாபாக்களுக்கு மத்தியில் பேசிக்கிட்டாங்க, இனிமேல் வஹி வராது அப்படின்னு அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் பேசும்போது ஹஸரத் அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மட்டும் அழுதாங்க. ஏன் அழுதாங்கன்னாக்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எப்போ வஹி வர்றது நின்றுச்சோ இன்னி அவங்களுடைய காலங்கள் முடிவுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். இன்னி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மளை விட்டு மறைய போறாங்க அப்படிங்கிறத முதல்ல விளங்கினது யாருன்னா ஹஸரத் அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க தான் அந்த விஷயத்தை விளங்கினாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு எதுவும் சொல்லி கொடுக்கல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது.
எங்களுக்கு சில விஷயங்களை மறைச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசியாக கேட்ட வார்த்தை அதுதான், நான் உங்களுக்கு மத்தியில் எல்லாத்தையும் சொல்லிட்டானா அப்படின்னு கேட்டப்ப நம்முடைய முன்னோர்களாகி அந்த சஹாபா பெருமக்கள் ஆம் யா ரசூலுல்லாஹ் எங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க சொன்ன அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய சுண்டு விரலை அப்படி வானத்துக்கு மேலே அப்படி நீட்டி யா அல்லாஹ் இதுக்கு நீயே சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ இங்கேயும் நம்ம சொல்ல முடியாது. சரி, அடுத்து மேலே போவோம். 1ஆம் நம்பர் 3வது அல் குரான், 2வது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, 1வது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் அவங்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுக்கல நம்ம சொல்லவும் முடியாது. ஏண்டா இதே சூரத்துல் ஹூதில் முன்னாடி போன ஆயத்தில் நாயகமே நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதம் வந்துட்டு என்னட்ட இருந்து வந்தது தான், அதில் மாற்று கருத்துக்கள் எதுவும் இல்லை யார சொல்லா, நீங்கள் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, சந்தேகப்படாதீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையும் இங்கே அல்லாஹ் புழங்கிட்டான். அப்படின்ற ரீதியில் ஏன்ட்டிருந்து வந்துச்சுன்னு சொன்னாக்க நேரடியாக அல்லாஹ் வந்து கொடுக்கல. நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூலியமாக இங்கே வந்து கிடைச்சது அப்படிங்கிற நமக்கு வந்துச்சு. இந்த 3 சாட்சிகள் இருக்குது. நாளை கியாமத் நாளில் நம்ம தப்பிக்கவே முடியாது. இப்போ நமக்குன்னு சொன்ன மாதிரி இது வந்து யாருக்கு சொல்லப்பட்டதுனாக்க பனி இஸ்ரவேலருக்கு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு பேசலாம் முடியாது, நான் உங்களுக்கு சாட்சி வச்சுட்டேன். நாளை கியாமத்து நாள் நிப்பாட்டி எங்களுக்கு எதுவுமே தெரியாது நீங்கள் சொன்னீங்கன்னாக்க உங்கள் கையில் அல் குரான் இல்லையான்னு நான் கேட்பேன். அல்லது எங்களுக்கு அல் குரான் வந்துச்சு ஆனால் அவரோட சுய கருத்தை சொன்னாருன்னு நீங்கள் சொன்னீங்கன்னாக்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நான் தான் எம் மூலியமாக தான் ஜிப்ரீல் அங்கே வந்தாருன்னு அல்லாஹ் சொல்லிடுவான். அப்போ அப்படின்ற ரீதியில் எங்கிட்டுமே நீங்கள் தப்பிக்க முடியாது. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சரி, இதில் நீங்கள் பொய் சொன்னாலும் கூட உங்களுக்கு முன்னாடியே அறிவிச்சனே, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தௌராத்தை நான் கொடுத்துருந்தேன்ல, தௌராத்தில் சில விஷயங்கள் இருக்கத்தானே செஞ்சு அது உங்களுக்கு சாட்சியாக தானே வந்துச்சு, அதை சில பேர் ஏற்றுக்கிட்டாங்க தானே. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தையும் உங்களில் சில பேர் ஏற்றுக்கிட்டாங்க தானே, அவங்களெல்லாம் மூமினா தானே இருந்தாங்க. அப்போ மற்றவங்க எல்லாரும் தான் காஃபிரா போயிட்டாங்க, மறுத்துட்டாங்க. இப்போ இவங்க சம்பந்தமாக தான் இந்த ஆயத்தில் நான் வந்து சாட்சிகள் தெளிவாக உங்களிடத்தில் வந்துருச்சு, இவங்க தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்க, அவங்க தான் உண்மையான மூமீன்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் முடிஞ்சு. யாரெல்லாம் மூசாவையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கொண்டு வந்த வேதத்தையும் ஏற்றுக்கிட்டாங்களோ அதே மாதிரி அவர்களுக்கு பின்னாடி வந்த ஹஸரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் அவங்களுக்கு அருளப்பட்ட வேதமான அல் குரானையும் ஏற்றுக்கிட்டாங்களோ அவங்களுக்கு சிறப்பு இருக்குது அப்படிங்கிற இந்த இடத்துல வாக்குறுதி அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து அவங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் எது தெரியுமா? நரகம்தான் அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். யாரெல்லாம் அல் குரானை மறுத்தாங்களோ, அல் குரானுடைய விஷயங்களை நான் ஏற்றுக்கிற மாட்டேன்னு சொன்னாங்களோ, ஹஸரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய விஷயங்களையும் நாங்கள் ஏற்றுக்கிற முடியாதுன்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு ஒதுங்கும் இடம் நரகம்தான், அவங்களுக்கு அதை விட்ட வேற எதுவும் கிடையாது அப்படிங்கிற இந்த ஆயத்தை நல்லா சொல்லி காமிக்கலாம். சரி, இந்த ஆயத்தை பொறுத்தவரையிலையும் அவங்களுடைய ஒதுங்கும் இடம் நரகம் அப்படிங்கிறத எப்படி சொல்லி காமிக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுடைய ஏற்றுக்கிற மறுத்துட்டதுனால இந்த உலகத்தில் வாழ போகும்போது அவங்க இந்த பூமியில் இருக்க போகும்போது அவங்க என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுக்கு மட்டுமல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் ஏற்றுக்கிறல, குரானையும் மறுத்துட்டாங்க. அவங்க எல்லாத்துக்கு மேலே அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வச்சாங்க. இறை மறுப்பாளர்களாகவும் வேதக்காரர்கள் மட்டுமல்லாமல் இந்த குரான் மூலமாக உங்களையும் இது யாரெல்லாம் போய் சேருதோ அவங்க யாரெல்லாம் இந்த குரானை மறுக்கிறாங்களோ, குரானை மறுக்கிறது நோக்கம் வந்து குரானை ஏற்றுக்கிற மாட்டேன்னு சொல்கிறதில்ல, விஷயம் வந்து என்னென்னா அதனுடைய சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணுறதில்ல. அப்படியும் ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்க. குரானில் பல சட்டத்திட்டங்கள் சொத்து சம்மந்தமாக வந்திருக்கும். அந்த சொத்து சம்மந்தமாக வரப்போகும்போது நம்ம வந்து என்ன செய்கிறது, அவங்களுக்கு உரிமைப்பட்டவங்களுக்கு சொத்தை கொடுக்கறதில்ல. அல்லது எத்தீமான குழந்தைகள் நம்மகிட்ட இருந்தாங்கன்னு சொன்னாக்க அவங்களுடைய சொத்துக்களை அபகரிக்கிறது அல்ல பரிபூர்ணமாக பாதுகாக்கட்டும். இது எல்லாமே குரானை மறுக்கிறது தான். சரியா, அல்ல பரிபூர்ணமாக பாதுகாக்கட்டும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களெல்லாம் எச்சரிப்பதற்காக வேண்டி தான் நான் வந்து ஒரு அறிவிப்பாளரை நான் கொடுத்துருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அனுப்பப்பட்டது அதுக்கு தான். சூரத்துல் அன்ஆம்ல இந்த ஆயத்தில் சொல்லி காமிக்கிறேன் 19வது ஆயத்து. சரியா, யாரெல்லாம் குரான் உள்பட எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் தான், யாரெல்லாம் குரான் உள்பட எல்லாத்தையும் மறுக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நரகம் தான் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அதே மாதிரி ஹஸரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க, என்னுடைய உயிர் யாருடைய கைவசம் இருக்கின்றதோ அந்த இறைவன் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லிட்டு சமுதாயத்தில் உள்ள யூதரோ அல்லது கிறிஸ்தவரோ யாராக ஒருவர் என்னுடைய மார்க்கத்தை பற்றி கேள்விப்பட்ட பின்னாடியும் நான் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தை நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கிறாங்களோ அவர் இறந்துட்டால், ஒரு கால் ஏற்றுக்கிறாமல் இறந்துட்டார், ஆனால் அவருக்கு எல்லாம் தெரியுது
இந்த கொண்டு வந்த மார்க்க சம்பந்தமாக எல்லா விஷயமும் அவருக்கு தெரியுது. அவர் நரகவாசிகளில் ஒருவராக இருப்பார் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அல்ல பரிபூர்ணமாக பாதுகாக்கட்டும். இந்த ஹதீஸ் முஸ்லிம் இமாம் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதே ஹதீஸ் நம்பர் 240 முஸ்னத் அகமதுலையும் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. சரியா? அல்ல பரிபூர்ணமாக பாதுகாக்கட்டும். அதே மாதிரி ஹசரத் சயீத் பின் ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லி காமிக்கிறாங்க, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு நபிமொழியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ல நான் கேட்டேன்னு சொன்னாக்க, இதனுடைய மெய்ப்பொருள் குர்ஆன்ல இருக்கான்னு நான் பார்ப்பேன். கண்டிப்பாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு விஷயமும் அல் குர்ஆனில் சொல்லப்பட்ட ஒரு விஷயமும் ஒத்து போகும். எங்கேயுமே ஒத்து போகாமல் இருந்ததில்லை. அப்படி ஒரு இருக்கும் போது ஒரு நாள் இந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. யூதரோ அல்லது கிறிஸ்தவரோ யாராச்சும் ஒருவர் என்னுடைய மார்க்கத்தை பற்றி கேள்விப்பட்ட பின்னாடியும் அவர் ஏற்றுக்கிறாம அவர் இறந்துட்டாருன்னு சொன்னாக்கா அவர் நரகத்தில் இருப்பார் அப்படின்ற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னபோது என் மனசில் நானாக நினச்சிக்கிட்டேன், இது சம்மந்தப்பட்ட குர்ஆன் ஆயத்தை நமக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே, இது எங்கே இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த ஆயத்தை என் கண்ணில் பட்டுச்சு அப்படிங்கிறத சொல்லி காமிக்கிறாங்க. மொத்தத்தில் ஈமானுடைய விஷயங்களில் நம்ம கரெக்டாக நடந்துக்கிறணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆயத்தில் சொல்லி காமிக்கிறாங்க. அடுத்து நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, நாயகமே நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ற ஒரு மேற்கொள்ளப்பட்ட விஷயத்தை இந்த இடத்துல சொல்லி காமிக்கிறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த நேரத்தில் இருந்த பனி இஸ்ரவேலர்கள் சில விஷயங்களை சொல்ல அவங்களுக்கு டவுட் வந்துருச்சு, நம்ம சரியான முறையில் இருக்கமா அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு சந்தேகப்படுற அளவுக்கு அவங்க பேச்சு இருந்துச்சு. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் மனிதர்கள் அப்படின்ற ரீதியில் தயவு செஞ்சு பார்க்கணும். ஏன் அப்படின்னாக்க இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நம்ம கீழே இறக்கலை. அல்லாஹ் இந்த இடத்துல அவங்களுக்கு கண்ணியப்படுத்துகிறான். நாயகமே நீங்கள் கவலைப்படாதீங்க. அந்த இடத்துல சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பெரும்பாலும் சப்போர்ட்டாக இருந்தது ஹஸரத் அபு தாலிப் அபு தாலிப் அவங்க இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வரையும் ஹதீஜாமா இருந்தாங்க. அதுக்கு ஹதீஜாமா கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஹஸரத் அப்துல் முத்தலிப் அவங்களுக்கு முன்னாடி அபு தாலிப் அவங்களுக்கு முன்னாடி அப்துல் முத்தலிப் இருந்தாங்க. இப்படி அவங்களுடைய குடும்ப நபர்கள்லாம் வரிசையாக இருந்தாங்க. ஆனால் சில காலங்களுக்கு பிற்பாடு யாருமே இல்லை. இந்த வஹி வந்த பின்னாடி குறிப்பிட்ட சில காலங்களுக்கு பின்னாடி ஹதீஜாமா இறந்துட்டாங்க, வஃபாத் ஆயிட்டாங்க. அல்லாஹ் அவங்களுடைய கபரை வெளிச்சமானதும் விசாலமானதாக அல்லாஹ் ஆக்கி வைக்கட்டும். அதுக்கடுத்து பார்த்தோம்னாக்கா அந்த ஒரு வருஷத்துலேயே ஏறத்தாழ அவங்க குடும்பத்தில் பல மரணங்கள், தொடர்ச்சியான மரணங்கள் இருந்துச்சு. அதனால தான் மேராஜ் பயணத்தை நம்ம ஏற்படுத்தணுன்னு என்ன செஞ்சான் அல்லாஹ் அந்த இடத்துல மேராஜ் பயணத்தை ஏற்படுத்தினா அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக வேண்டி. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையாக இருக்கும்போது இந்த இடத்துல அல்லாஹ்வை தவிர ஆறுதல் சொல்கிறதுக்கு வேறு யாருமே இல்லை. அதனால தான் பல குர்ஆன் ஆயத்துகளில் நாயகத்துக்கு ஆறுதல் சொல்கிறேன் அப்படின்ட்டு அல்லாஹ் பல வசனங்களை இறக்குவான். அப்படி வந்த ஒரு வார்த்தை தான் இந்த இடத்துல ஃபலா தகும் ஃபி மிரியத் மின்ஹு. இந்த விஷயத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் வேணாம் நாயகமே, கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க, நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வசனம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை கொண்டு வர்றான். சரி, இந்த மாதிரி ஆயத்து வேறு எங்கேயாவது வந்திருக்கானா? பல இடங்களில் வந்திருக்கு. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எங்கெல்லாம் குர்ஆனில் 1 எழுத்து 2 எழுத்து 3 எழுத்து 4 எழுத்து 5 எழுத்தை கொண்டு ஆரம்பிக்குதோ அடுத்த இடத்துல அல்லாஹ் சொல்றது குர்ஆனை உறுதி சொல்லுவான். இந்த குர்ஆன் எப்படிப்பட்ட தெரியுமா, நேர்வழி காமிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் சொல்லியிருக்கான். இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு 2-3 ஆயத்துக்கள் மட்டும் இருக்குது. அதை மட்டும் சொல்லிட்டு இந்த ஆயத்தினுடைய அர்த்தத்துக்கு போயிடுவோம். இப்போ இந்த ஆயத்தில் சூரத்து சஜிதாவில் வரக்கூடிய 2வது ஆயத்து, அலிஃப்லாம் சஜிதாவில் வரக்கூடிய 2வது ஆயத்து, அலிஃப்லாம் மீம் தன்ஸீல் கிதாப் மிர் ரப்பில் ஆலமீன் அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லையா, அந்த ஆயத்துக்கு விளக்கம், அந்த ஆயத்தை உதாரணமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த குர்ஆன் எப்படிப்பட்ட தெரியுமா, உங்களுக்கு நான் கொடுக்கப்பட்ட குர்ஆன் சர்வசாதாரணமாக இல்லது, சர்வசாதாரண நினச்சிக்கிறாதீங்க நாயகமே, இது எப்படிப்பட்ட குர்ஆன் தெரியுமா, அகிலத்தாரின் அதிபதியிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்ட வேதமாகும். இந்த குர்ஆன் சர்வசாதாரண நினச்சிக்கிறாதீங்க. உலகம் எத்தனை உலகம் இருக்குதோ, நம்ம நினச்சதெல்லாம் பூமி மட்டும் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்முடைய கண் கூட நமக்கு தெரியும் பல உலகங்கள், பல 7 வானங்கள் 7 பூமிகள், அதே மாதிரி காட்டுக்குள்ளே எவ்வளோ உயிர் ஜீவராசிகள், எல்லாத்துக்கும் அதிபதி அல்லாஹ் மட்டும்தான். அவன்கிட்ட இருந்து வந்திருக்குது நாயகமே, இதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம், சந்தேகம் இல்லை அப்படின்ற வசனத்தை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அதே மாதிரி சூரத்துல் பக்ராவில் 2வது ஆயத்து, அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன், அந்த ஆயத்து அலிஃப் லாம் மீம் ஆயத்து, இந்த வேதம், இந்த இறை வேதம்ங்கிறது எந்த விதமான சந்தேகமும் இல்லை, நீங்கள் பயப்படாதீங்க, சந்தேகப்படுறதுக்கு இதில் எந்த விதமான விஷயமும் இல்லை, இது உண்மையிலே ஏன்றது வந்தது தான், அதனால் நீங்கள் நாயகமே தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயத்தில் எல்லாம் சொல்லி காமிக்கிறான். அதே மாதிரி
நம்பிக்கை கொள்ளக்கூடிய வசனங்களும் இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். சூரத்துல் யூசுஃப்ல 103வது ஆயத்தை சொல்லி காமிக்கிறான். நபியே, நீங்கள் பேராசை கொள்றீங்க. எதுக்கு பேராசைப்படுறீங்க தெரியுமா? மனிதர்களில் அதிகமானவங்க ஈமான் கொள்ளணும் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, பேராசை கொள்றீங்க. ஆனால் அது நடக்காது. அதில் எந்த விதமான அவங்க எந்த சூழ்நிலையும் இறை நம்பிக்கை கொள்வோராக இல்லை. அவங்க ஏற்றுக்கிற மாட்டாங்க. நாயகமே, உங்களுடைய பேராசை எனக்கு புரியுது, ஆனால் அவங்க ஏற்றுக்கிற மாட்டாங்க. என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆறுதல் சொல்ற மாதிரி சூரத்துல் யூசுஃப்ல 103வது ஆயத்துல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அதே மாதிரி சூரா அன்ஆம்ல 116வது ஆயத்து 116 அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். நாயகமே, இந்த பூமியில உள்ளவர்களில் பெரும்பாலோருக்கு நீங்க பணிஞ்சால், நீங்க ரொம்ப பணிஞ்சு போனீங்க, எப்படியாவது அவங்க இஸ்லாத்துக்கு வந்தா போதும் அப்படின்ற ரீதியில அவங்க சொல்ற எல்லா விஷயத்துக்கும் நீங்க பணிஞ்சு போனீங்கன்னு சொன்னாக்க அவங்க உங்களை இறை வழியிலிருந்து உங்களை மாத்திடுவாங்க. நாயகமே, அதனால நீங்க என்ன செய்யாதீங்க, ஒரு காலம் அவங்களுக்கு அடிபணிந்தவர்களாக போகாதீங்க. நீங்க இருக்கிற இந்த மார்க்கம் உண்மையிலேயே உண்மையான மார்க்கத்துல தான் நீங்க தரிபட்டு இருக்கிறீங்க. அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நாயகமே, நீங்க பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. நீங்க என்னதான் போய் தௌவா கொடுத்தாலும் என்னுடைய நாட்டம் இருந்தா மட்டும்தான் அவங்க இஸ்லாத்துக்குள்ள வர முடியும், இல்லைன்னா அவங்க வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்ற மூலமா தான் இந்த விஷயத்துல இந்த இடத்துல அல்லாஹ் இந்த விஷயத்தை சொல்லி காமிக்கிறாங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அஃபமன் கானா அலா பையினத்தின், நீங்க யாராச்சும் ஒருத்தர், அஃபமன் ஒருவர், கான ஆகி இருந்தார், அலா பையினத்தின் மிர் ரப்பிஹி, அவருடைய தங்களுடைய இறைவனிடமிருந்து வந்த தெளிவான விஷயத்தில் அவர் இருக்கிறார். அப்போ அவருக்கு தெரியுது என்ன ஏதுங்கிறது தெரியுது. அது மட்டும் இல்லாமல் வயதுலூஹு ஷாஹிதும் மின்ஹு, அது மட்டும் இல்லாமல் அவரிடமிருந்து ஒரு சாட்சியும் தம்மிடம் வந்துள்ளது. அவருக்கு என்ன செஞ்சிட்டு சாட்சி வந்துருச்சு. நான் என்ன சாட்சிங்கிறத நான் சொல்லிட்டேன். அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அல் குர்ஆன், இந்த 3 விஷயங்கள் சாட்சியாக இருக்குது. இருக்கவே இருந்தாலும் கூட இந்த இடத்துல பனி இஸ்ரவேலர்களை கற்பனை பண்ணிக்கங்க. அவங்களுடைய காலத்துக்கு நடந்ததுனால இந்த விஷயம் அவங்களுக்கு தோதுவா வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் வமின் கப்லிஹி, இந்த குர்ஆனுக்கு முன்னாடியே, இந்த சாட்சியாளர்களுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெளிவான விஷயங்கள் வந்துருச்சு. என்ன விஷயம்? கிதாபுன், ஒரு வேதம் வந்துருச்சு. யாருக்கு? மூசா, கிதாபு மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தௌராத் வேதம் இதுக்கு முன்னாடியே தெளிவான விஷயங்களோட வந்துருச்சு. சும்மா சர்வசாதாரணமா அந்த தௌராத்தை ஒன்று நான் கொடுக்கல. அந்த தௌராத் எப்படி தெரியுமா இருந்துச்சு? இமாமன், நேர்வழி காமிக்கக்கூடியதாக இருந்துச்சு. உங்களுக்கு இமாமாக இருந்துச்சு அந்த தௌராத். வரஹ்மதன், இன்னும் அந்த தௌராத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு அருளாகவும் முன்னோடியாகவும் நேர்வழி காமிக்கக்கூடிய, வழி காமிக்கக்கூடிய இமாமாகவும், வரஹ்மதன், இன்னும் அது அருளாகவும் அமைந்து விட்டதே. அதை நீங்க நினைச்சு பாருங்க. உலாயிக்க, அந்த பனி இஸ்ரவேலர்கள் யாரெல்லாம் யுக்மினு பிஹி, அதை ஏத்துக்கிட்ட சில பேரும் அவங்கள இருக்கத்தான் செஞ்சாங்க. அதே சமயத்துல ஒமையக்ஃபுரு பிஹி, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதத்தை அத்தனையும் யாரெல்லாம் நிராகரித்தார்களோ, யாரெல்லாம் மறுத்து விட்டார்களோ, அப்படி எப்படிப்பட்டவங்க மறுத்தாங்க? சும்மா ஒருத்தர் 2 பேர் மறுக்கல. மினல் அஹ்ஸாபி, அந்த அணியினரிலிருந்து ஒரு கூட்டத்தார்களிலிருந்து என்ன, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதத்தை யாரெல்லாம் மறுத்தாங்களோ அவங்களுக்கு என்ன தெரியுமா இருக்கு? ஃபன்னாரு, அவர்களுக்கு, எனவே அவர்களுக்கு நரகம் தான் இருக்கிறது. சும்மா சர்வசாதாரண நரகம்னு சொல்லல, சும்மா கொண்டு போய் போடல. மௌஇதுஹு, அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நரகம் அவர்களுக்கு இருக்கிறது. சரியா? எந்த ஒன்றை அவர்களுக்கு நான் வாக்களிச்சனோ அந்த ஒரு இடம் நரகமாகும், அவர்களுக்கு நரகத்துல தான் போவாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆறுதல் சொல்றான். ஃபலா தகு, நாயகமே, இது குறித்து நீங்கள் என்ன செய்யாதீங்க, நீங்க ஆகிவிட வேண்டாம். ஃபீ மிரியத்தின் மின்ஹு, இந்த விஷயத்தில் பயம் கொண்டவர்களாக, பயந்தவர்களாக, ஐயம் கொண்டவர்களாக நீங்கள் என்ன செய்ய வேணாம், பயந்தவர்களாக ஆகிவிட வேண்டாம். ஏன் தெரியுமா? வலாக்கின்ன, இன்னஹு, நிச்சயமாக இந்த வேதம், இந்த விஷயமாகிறது, இந்த அல் குர்ஆனாக இருந்தாலும் சரி, இந்த மார்க்கமாக இருந்தாலும் சரி, இந்த ரெண்டுமே இன்னஹுல் ஹக்கு, நிச்சயமாக இது உண்மையானதாக இருக்கின்றது. எங்கே இருந்து உண்மை தெரியுமா? மிர் ரப்பிக்க, உங்களுடைய இறைவனிடமிருந்து வந்தது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது உண்மையான மார்க்கம், இது உண்மையான அல் குர்ஆன். அதனால் நீங்க கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. வலாக்கின்ன, என்றாலும் அக்ஸரன் நாசி, அதிகமான மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, லா யுக்மினூன, இதை நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. அவங்க ஏத்துக்கிறல அப்படிங்கிறதுக்காண்டி இது பொய்யாகாது, அவங்க ஏத்துக்கிறல அப்படிங்கிறதுக்காண்டி இந்த மார்க்கம் பொய்யான மார்க்கம் ஆயிராது. எனவே நான் உங்களுக்கு கொடுத்த மார்க்கம் உண்மையான மார்க்கம் தான், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நாயகமே, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆயத்தை அல்லாஹ் முடிக்கிறான்.
இன்ஷா அல்லாஹ் இதனுடைய அடுத்தடுத்த வாரங்களை அடுத்தடுத்த தொடர பார்ப்போம். எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு வல்லநாயன் தௌஃபீக் செய்வானாக. நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவர்களுக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் செலவினங்களிலிருந்து அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமாக பாதுகாத்து அருள் புரிவானாக. கடைசி மூச்சு வரையும் நின்று தொழக்கூடிய அடியார்களாக அல்லாஹ் தஆலா நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நம்முடைய சந்ததியையும் ஆக்கி அருள் புரிவானாக. வபில்லாஹி தௌஃபீக் வல் ஹிதாயா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.